அபிஷேகம் அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, நல்ல உற்சாகமாய். ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. பாடுங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை. இப்ப பார்த்து பாடுங்க. ஆவியானவர் உற்சாகமாய். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி பாடி எழுப்பி விடுங்க. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இதுக்கு தான் அபிஷேகம். ஆயம் கட்டுவே தேசம் எங்கும் இயேசுவின் நாமத்தினா. ஆயம் கட்டுவே தேசம் எங்கும் இயேசுவின் நாமத்தினா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள். விசுவாசத்தோடு. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். சிறையிலுள்ளோ சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சொல்லுங்க. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அதுதான் அபிஷேகம். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். துதியின் உடை துதியின் உடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியின் உடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. எதற்கு அபிஷேகம் தெரியுங்களா? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். கடைசியா கிருபையின் காலம், கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் அதிவேகமா. அதுக்கு தான் அபிஷேகம். இதுவன்றோ அறிவிக்கணும் அதிவேகமா. இரட்சகர் இயேசு வரப்போகிறார், ஆயத்தமாகணும். அதுக்கு தான் அபிஷேகம். இரட்சகர் இயேசு வரப்போகிறார், ஆயத்தமாகணுமே. அபிஷேகம் என் மேலே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். விசுவாசத்தோட பாடுங்க. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கு. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கு. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு அபிஷேகம். சொல்லுங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னது? அபிஷேகம். அபிஷேகம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் அனாயிட்டிங்னு சொல்லுவாங்க. கிரேக்க வேர்டில் கரிஸ்மா. இந்த அபிஷேகங்கிற வார்த்தை கிரேக்கு வேர்ட் கரிஸ்மா.
நம்ம என்ன நினைக்கிறோம், அபிஷேகம்னா அதை நான் தவறுன்னு சொல்லலை, நல்லா அப்படியே குதிக்கிறது, நல்லா கையை தட்டுறது, நல்லா கீபோர்டு அதிகமாக வாசிக்கிறது, அப்படியே கீழே விழுறது, இதெல்லாம் ஒரு சபையில் அதிகமாக இருந்தால் அபிஷேகம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அபிஷேகம் என்பது அது மாத்திரம் அபிஷேகம் இல்லை. நம்ம ஏமாந்து போகக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ அபிஷேகம் என்றால் என்ன என்பதற்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். தேவனுடைய விசேஷித்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் தங்கி இருப்பதற்கு பெயர்தான் அபிஷேகம். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய விசேஷித்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் தங்கி இருப்பதற்கு பெயர்தான் அபிஷேகம். இன்னொரு வார்த்தையில் சொல்கிறேன், இந்த வேலைக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் உலக வேலை, கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட்டு வேலையோ ஒரு சுய தொழிலோ, இந்த வேலையை மாத்திரமல்ல, அந்த வேலையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் ஒரு மனுஷன் மேல் தங்கி இருப்பதற்கு பெயர் தான் என்னது? அபிஷேகம். அபிஷேகம் வேற, வரம் வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இனிமேல் இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஒரே ஆவியானவர் தான் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார், வரங்களையும் கொடுக்கிறார். வரத்தில் 9 வரம், பல வரம் இருக்குது. விசுவாசங்கிறது ஒரு வரம், தீர்க்க தரிசனங்கிறது ஒரு வரம், ஆவிகளை பகுத்தறிகிறது ஒரு வரம், அற்புதங்களை செய்கிறது ஒரு வரம், அந்நிய பாஷை பேசுவது ஒரு வரம், பாசைகளை வியாக்கணம் பண்ணுறது ஒரு வரம், தீர்க்க தரிசனம் ஒரு வரம், இப்படி இன்னும் பல வரங்கள் இருக்குது. ஒரு நிர்வாகம் பண்ணுறது கூட அது ஒரு வரம், கிஃப்ட்டு. பைபிளில் 9 போட்டிருந்தாலும் இன்னும் பல வரங்கள் இருக்கிறது. கொடுக்கறது கூட ஒரு வரம், ஊழியத்துக்காக கொடுக்கறது கூட ஒரு வரம், அதுக்கெல்லாம் வசன ஆதாரம் இருக்குது. அப்போ வரங்கள் வேற, அபிஷேகம் வேற. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அந்நிய பாஷை பேசுகிறது தான் அபிஷேகம் 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 அப்படின்னு நம்ம அப்படியே நம்ம மைண்டு செட்டு பதிஞ்சிருது. அதை ஒரே ஆவியானவர் தான் செய்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு ஆற்றலை சக்தியை பணியும் கொடுத்துட்டு அந்நிய பாஷையும் பேச வைக்கிறார். அதனால் ஒரே ஆள் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலையும் ஊழியத்தை செய்வதனாலையும் நம்ம ரெண்டும் ஒன்று நினச்சிக்கிறோம். அதனால தான் பிரித்து நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு ஆவியானவர் கொடுக்குற ஒரு ஆற்றல், சக்தி, பலன் தான் அபிஷேகம். அதே ஆவியானவர் கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்க வரங்களை கொடுக்கிறார். வரங்கள் வித்தியாசம் உண்டு. அந்நிய பாஷை வரம் எதற்கு? பக்தி விருத்தி உண்டாக, தேவனோட ரகசியத்தை பேச, இப்படி அந்நிய பாஷை, இப்படி ஒவ்வொரு வரத்துக்கும் பாஷைகளை வியாக்கம் பண்ணுறது, தீர்க்க தரிசனம் வரம், இன்னும் குணமாக்குற வரம், விசுவாசமே ஒரு வரமாக இருக்குது, ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம், இப்படி பல வரங்கள் இருக்கிறது. அதுவும் ஆவியானவர் தான் தருகிறார். அதனால் இன்றைக்கி வரங்களை குறித்து நான் பேசலை, அந்நிய பாஷையை குறித்து, அது வரங்களில் ஒன்று அந்நிய பாஷை, மற்ற வரங்களை போல் அதை பேசலை, அபிஷேகத்தை குறித்து பேசுகிறேன். அதனால தான் தலைப்பு அபிஷேகம். அபிஷேகம். செய்தி வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில முகவரையாக சில காரியங்களை சொல்லுகிறேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பைபிளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 3 வித அபிஷேகம். கிங் அனாயிட்டிங், ப்ராஃபெட்டிக்கல் அனாயிட்டிங், பிரிஸ்லி அனாயிட்டிங். அதாவது ராஜ அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். அபிஷேகம் என்றால் எண்ணெய் ஊற்றுதல். நீங்கள் இஸ்ரவேல் மேய்ப்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு என்ன செய்வாங்க? எண்ணெயை என்ன செய்வாங்க? பூசுவாங்க. ஏன்னா அந்த காதில் பூச்சி போய் ஆடு செத்து போகாதபடி அந்த எண்ணெய் வெயிலுக்கு அந்த பூச்சிக்கு அது விலக்கி காக்குது. அபிஷேகம் என்றால் ஊற்றுதல். நீங்கள் ராஜாவை பாருங்கள், அபிஷேகம் பண்ணுற இடத்துலலாம் அந்த தைல கொம்பை எடுத்து அந்த அபிஷேக தைலத்தை என்ன செய்வாங்க? ஊற்றி அந்த பணிக்காக அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ தாவீது 3 வித அபிஷேகம் பெற்றார். முதலாவது சத்துருக்கள் மத்தியில், சத்ருனா சொந்த சகோதரர்களே சத்ருவாக இருந்தாங்க, சகோதரர்கள் மத்தியில் ஒரு அபிஷேகம். முதல் தாவீது பெற்ற முதல் அபிஷேகம். வசனத்தை அதிகாரத்தை எடுக்காமல் நான் முகவரையாக சொல்கிறேன். 2வது 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரம். மற்ற கோத்திரம்லாம் அவரை ராஜாவை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரு கோத்திரம் மாத்திரம், நாங்கள் மொத்தம் உங்களை ராஜாவை ஏற்றுன்னு சொன்னோன்னே உடனே அங்கே என்னது? அபிஷேகம். அது ராஜ அபிஷேகம். ராஜ அபிஷேகம். சாமுவேல் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணும்போதே ராஜாவை தான் அபிஷேகம் பண்ண, உடனே ராஜாவாக மாறல. இப்போ 17 வயதில் வேத பண்டிதர் சொல்கிறாங்க, பைபிளில் வயசு போடலை. அப்போ ஏறக்குறைய அவருக்கு எத்தனை வயசு இருந்துச்சா?
16, 17 தான் தாவீதுக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட போது. அதனால தான் சங்கீதம் 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீ. அப்போ பெறும்போது 16 வயசு தான். ஆனால் ராஜாவாகும்போது 30 வயது தாவீதுக்கு. அப்போ இவடையில் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 17லேருந்து 30னா 13 வருஷம். அப்போ ஒரு கோத்திரம் மட்டும். அப்புறம் சில வருஷங்களுக்கு பிறகு மற்ற கோத்திரமும். இந்த ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் ஏறக்குறைய 7, இன்னொரு இடத்துல 7.5 போட்டிருக்கு. 7 மாதம், 7 வருஷம், 6 மாதம். ஆனால் கணக்குக்கு 7ன்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய 7ன்னு வச்சுக்கோங்க. யூதாவுக்கு மாத்திரம் 7 வருஷம், ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் அந்த ராஜ அபிஷேகத்தை பெற்று அவர் அந்த பணியை செஞ்சார், வேலையை செஞ்சார். பிறகு 12 கோத்திரமும் மற்ற 11 கோத்திரமும் வந்து மறுபடியும் ஒரு அபிஷேகம். அப்போ 3 வித அபிஷேகம் பெற்றார். அது ராஜாவாக அந்த இடத்துல பெற்றிருந்தாலும் தாவீது ஆண்டவர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்பினார். சில நேரம் மற்ற ஆசாரிகள் இருந்தாலும் சில அந்த பணிகளை செய்கிற ஒரு ஆசாரிய அபிஷேகத்தையும் அப்போ கொடுத்தார். ஆனால் ஆசாரிகள் இருந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு குறிப்பாக 2 அபிஷேகம் தான் அதிகமாக செயல்பட்டது. ராஜ அபிஷேகமும் தீர்க்க தரிசன அபிஷேகமும் அவருக்கு செயல்பட்டது. இப்போ எலியாவுக்கு பிறகு எலிசா, அது தீர்க்க தரிசன அபிஷேகம், எலிசாவை அபிஷேகம் பண்ணுறார். அப்புறம் ஆசாரிய அபிஷேகம், அது ஆரோன் எலியேசர், ஆரோனுடைய குடும்பம் எல்லாம் அந்த விசேஷ பணிக்காக அது ஆசாரிய அபிஷேகம். இப்போ புதிய ஏற்பாட்டில், புது உடன்படிக்கையில் இந்த 3 அபிஷேகமும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. நல்ல கரங்களை தட்டுங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ராஜானா ராஜா வேலையை தான் செய்யணும். ஒரு தீர்க்கதரிசினா அந்த அபிஷேகத்தை வைத்து தீர்க்கதரிசி வேலையை தான் செய்யணும். ஒரு ஆசாரியனா ஆசாரியன் வேலை தான் செய்யணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் இந்த 3 அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறோம். இப்படி சொன்ன உடனே பாஸ்டர் அடுத்த வாரம் நான் பாடுறேன், அடுத்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் தானே சொன்னீங்க பழைய ஏற்பாட்டில் 3 அபிஷேகம் தனி, புதிய ஏற்பாட்டில் 3ம் எல்லாருக்குள்ளே இருக்குன்னீங்க, அப்போ எனக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும், நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தான் சொல்லணும். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் ஒரு வேலைகளை செய்து அந்த வேலையை செய்ய அபிஷேகம் கொடுத்து, ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னா டீச்சருக்கான அபிஷேகம், ஒரு டிரைவர்னா டிரைவருக்கான அந்த வேலையை செய்ய ஆற்றல் சக்தி தான் அபிஷேகம். புரியுதா? எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. பால்காரர் பாருங்கள், நீங்கள் பாலக்காரங்க மாடு உதைக்கும், சர்ன்னு என்ன செய்கிறாரு பால்காரர் கருப்பார் தெரியுங்களா? அது ஒரு அபிஷேகம். நீங்கள் சட்டையை வெட்டி தைங்க டைலரு, அவங்க பாருங்கள் டர்ரும்பாங்க, பார்த்தா நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி என்னடா இந்த போடு போடுறாங்கன்னு பார்த்தா அது என்னது? அது ஒரு அபிஷேகம். சமையல் எல்லோரும் செஞ்சிட முடியுமா? சமையல் செய்வதுக்கு என்ன தேவை? ஆமாம், எல்லோரும் பிரியாணி செய்கிறாங்க, சில செய்கிற பிரியாணி யார் ருசியாக இருக்குது? அது ஆண்டவர், அவங்க இயேசுவை அறியலைனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆற்றல் சக்தி பணி தான் என்னது? அது அபிஷேகம். இப்போ புரியுதுங்களா? இப்போ சிறுவர் ஊழியத்தை எல்லாரும் செய்ய முடியாது. இப்போ இந்த சிறுவர் ஊழியத்துக்குன்னு விசேஷித்த அபிஷேகம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். பணிவிட எல்லாரும் செய்ய முடியாது. ஒரு 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 விளக்கமுறை எடுத்து கூட்ட முடியாது, உடம்பு வணங்காது தெரியுங்களா? வீட்டில் வணங்க, புது இடத்துல வணங்காது. ஒரு சர்ச்சில் ஒரு விளக்கமுறை எடுத்து கூட்டுவதற்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்தேவான், பிலிப்பு, இந்த 7 பேரெல்லாம் பாருங்கள், சாப்பாடு போடுவதற்கு ஒரு அபிஷேகம் தேவை. பந்தி பரிமாறுவதற்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. நீங்கள் ஒரு நிர்வாகம் ஆபீஸ் வைத்தீங்கன்னா அந்த ஆபீஸை நிர்வாகம் பண்ண ஒரு அபிஷேகம் தேவை. வரான் அந்நிய பாஷை, அது வேற. ஆவியானவர் தான் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார், ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு? வரத்தையும் கொடுக்கிறார். பாஸ்டர் ஒன்றுமே புரியல. சிலருக்கு புரியுது, சிலர் புரியாத மாதிரி இருக்கீங்க. இப்போ வசனத்தை படித்தா நீங்கள் புரிஞ்சிடும். எபேசியர் 1 எடுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். நம்ம தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். பிதா எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு இருக்கிறார், ஆவியானவர் ரொம்ப வரமாட்டார், அப்படி இப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே இந்த செய்தி நான் கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நினைப்பூட்டும் போது உங்களுக்கு இந்த டவுட்டெல்லாம் நீங்கிரும். எபேசியர் 1:13 எடுத்து படிங்க. ஒருத்தர் நல்ல சத்தமா
சத்திய வசனத்தை கேட்டு. இப்போ நீங்கள் விசுவாசிகளாக இருக்கீங்க. எப்போ சுவிசேஷத்தை சத்திய வசனத்தை கேட்டீங்களோ இப்போ நீங்கள் ஒரு விசுவாசிகளாக இருக்கீங்க. வாசிங்க சிஸ்டர். விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சிஸ்டர், பிரதர், என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ சீல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் உங்களை முத்திரை போட்டார். ஒரு அலையிலையா சொல்லாமா? உங்களை முத்திரை போட்டார். ஆவியானுடைய முத்திரை உங்களுக்குள்ள இருக்கு. இந்த லோன் மாடு கொடுப்பாங்கல்ல, லோன் மாடு கறவை மாட்டுக்கு என்ன போடுவாங்க? காதில் தோடு, முத்திரை, புரியுதுங்களா? சீல். அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அது மாதிரி என்னைக்கு நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ சீல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் முத்திரை போட்டார். உங்களை ஒவ்வொருத்தரையும் முத்திரை போட்டார். ஆவியானவர் துணையால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்படலை. கிருபை தான், கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம் விசுவாசத்தை கொண்டு. ஆனால் ஆவியானுடைய உதவியினால தான் நீங்களும் நான் என்ன செஞ்சுருக்கிறோம்? ரட்சிக்கப்படுறோங்க. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்போ முத்திரை போட்டு சபையில் ஆவியானவர் உங்களை வச்சு நல்ல உபதேசங்களை கொடுத்து பரிசுத்தத்தில் உங்களை நடத்தி அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்கப்படுவதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம்னா அட்வான்ஸ், உங்களை அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு வீடு, ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு முன்பணம் செலுத்துகிறோம் பார்த்தீங்களா? டோக்கன் அட்வான்ஸ். அது மாதிரி நீங்கள் நிச்சயம் பரலோகத்துக்குரியவர்கள்னு சொல்லி உங்களை கேரண்டி ஆவியானவர் சொல்லிட்டார். அதான் எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்பு சகோதரனே, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீருங்க. வாலிப பிள்ளைகளே, அம்மா, வயசான அம்மா, ஊழியர்களாகி நாங்களும் நீங்களும் நம்ம யாரும் ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. எப்போ ஆவியானவர் துக்கப்படுவா? இப்போ ஆவியானவருக்கு ஒரு பேர் ஜெப ஆவியானவர், ஜெபத்தின் ஆவியானவர். நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்தால் ஆவியானவர் துக்கப்படுவார். ஆவியானவருக்கு ஒரு பெயர் விசுவாசத்தின் ஆவியானவர். விசுவாசமாக இல்லாமல் அவிசுவாச வார்த்தையை பேசினா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர். அப்போ வசனத்தின் பிரகாரம் சத்தியத்தின் பிரகாரம் நடக்கலான்னா ஆவியானவர் துக்கப்படுவார் நமக்குள்ள இருந்து. அதனால தான் அன்றையும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யுங்க? நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் எல்லாருக்குள்ள இருக்கிறார். எல்லாரையும் அபிஷேகத்தை இருக்கிறார். ஆவியானவர் தான் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார், வரங்களையும் கொடுக்கிறார். இந்த காரியம் அறியாதனால தான் சபைக்கு எது அந்நிய பாஷை, எது வரம், எது அபிஷேகம்னு தெரியாதனால தான் நல்ல பிதாவை கனப்படுத்துவாங்க எல்லா சபையும், இயேசுவை நல்லா கனப்படுத்துவாங்க. ஆனால் ஆவியானவரை கொஞ்சம் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கிரேஸ் ஐபிஎஸ் சபை பிதாவுக்கு எப்படி நம்ம மரியாதை கணத்தை செலுத்துகிறோமோ, ஜீசஸுக்கு எப்படி மரியாதை கணத்தை செலுத்துகிறோமோ, அதே போல் திருத்துவத்தில் ஒரு நபராகிய தெய்வமாகிய ஆவியானவரும் தேவன், அவரும் தெய்வம், அவர் தான் பித தேவன் தான் ஆவியானவர் மூலம் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லாமா? ஆமாம். அப்போ இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள லூக்கா 11:11 அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள லூக்கா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தான் ஆவியானவர் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். நல்லா சத்தமாக தெளிவாக வாசிக்கணுமா? உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? கேள்விக்குறி. கொடுக்க மாட்டான். நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? கேள்விக்குறி. கொடுக்க மாட்டான். அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? கொஸ்டின் மார்க்கு. கொடுக்க மாட்டான். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, கோச்சிக்காதீங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களும் நானும் உங்களுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம். கரங்களை தட்டுங்க. மாம்சம்னு யாருக்கு இருக்கோ மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஊற்றுவேன்னு சொல்லிடுவார். மாம்சன்னு கிள்ளி பாருங்க. யாருக்கு மாம்சம் இருக்கோ அது சின்னவங்க, பெரியவங்க, வாலிபர், ஊழியக்காரங்க
எல்லாரும் மேலேயும் ஆவியானவர் அபிஷேகம் இருக்குது. அதுக்கு தான் உதாரணமாக 3 காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டதை கேட்குறோம். அப்பம் கேட்டால் நம்ம பிள்ளைக்கு இதாப்பா கல் தாப்பா அப்பான்னு கொடுப்போம்மா. மீன் கேட்குறாப்பா, மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, எப்போ பார்த்தாலும் சாம்பார், ரசமாக இருக்குது, விஷமாக இருக்குது, சாம்பார். இது மாதிரி என்னைக்காவது ஒரு மீன் எடுங்கப்பான்னா உடனே பாம்பை பிடிச்சி இதாப்பா இதாப்பா மீனுன்னு நம்ம சொல்லுவோமா? முட்டையை கேட்குறான், முட்டைக்கு பதிலாக தேலை கொடுப்போமா? அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்களும் நானுமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபிதா ஆவியானவரை கேட்டால், அபிஷேகத்தை கேட்டால், வரங்களை கேட்டால் அபிஷேகத்தை வரங்களை தான் தருவா. இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு அலையிலையா சொல்லாமா? சரி, ஓரளவு புரிஞ்சிட்டு வருது. அப்போ விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். விசுவாசிக்கணும். உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஒரு தாகத்தோடு கேட்கணும். பாருங்க, ரட்சிப்பு எல்லாருக்கும் தான். யார் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவங்க உள்ளத்தில் தான் இயேசு வரார். இதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன். நீங்கள் யோவான் 14 எடுங்க. எல்லாரும் அபிஷேகம் பெறதில்லை, ஆனால் இந்த காரியத்தை செய்யும்போது எல்லாரும் அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 17 பாருங்கள், நானே வாசிக்கிறேன் நேரத்தை கருதி. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 16 பாருங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் ரட்சிக்கப்படாதவங்க அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் உலகத்தார் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே அவர் இருக்கிறதுனால. அப்போ இயேசு கிறிஸ்து, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், எருசலேமில் நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சின்னா சாட்சியுள்ள வாழ்க்கை. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல மார்ட்டையர், இரத்த சாட்சியாக மரிக்கிற அளவுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் உதவி செய்வார். ரெண்டுக்கும் அது பொருந்தும் அந்த சாட்சி. அப்போ நீங்கள் இந்த அபிஷேகத்தையும் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏற்கனவே அபிஷேகம் வேறு வரங்களை வேறுன்னு சொன்னேன். ஒரே ஆவியானவர் தான் தர்றார், அட் அ டைமில் தர்றார். வரமும் செயல்படும், அபிஷேகமும் என்ன செய்யும்? ஆவியான நமக்குள்ளே வந்தால் செயல்படும். புரியுதா? ஒன்று மட்டும் செயல்பட்டுட்டு வரங்களை தராமல் இருக்கணும். நம்ம தான் வரங்களை கண்டுபிடிக்கணும். பிரதர், நீங்கள் தான் உங்களுக்குள்ளே என்ன வர இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் அந்த வர அபிஷேகத்தை அனல் மூட்டணும். அதை பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ கேட்கணும், கேட்டால் தான் தருவா. ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்க தேவையில்லை. அப்படியே ஒரு வாரம் ஒரு மாதம் ஆவியானவரே என்ன நிரப்பும் அபிஷேகம் வரங்களை தாரு என்ன நிரப்பும். இதெல்லாம் சின்ன பிள்ளை அனுபவம். புரியுதுங்களா? கேட்கணும், ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இதை நல்லா கவனிக்கணும். விசுவாசிக்கணும். விசுவாசத்தெல்லாம் ரிச்சு போல் ஆவியானவர் விசுவாசிக்கணும். உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒரு தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண தாகமாக இருக்கிறவர்கள் என்ன ஒரு தாகம், ஒரு வாஞ்ச விசுவாசம் இப்படி இருக்கும்போது நிச்சயம் ஆவியானவரை கேட்டால் ஆவியானவரை தான் ஆண்டவர் தருவார். அந்த ஆவியானவர் தான் வேலையை செய்ய, உலக வேலையும் ஆவிக்குரிய அந்த ஊழியத்தையும் செய்ய ஆற்றல சக்தி பணியை தருகிறார். அது அபிஷேகம். இன்னும் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க வரங்களையும் ஆவியானவர் தருகிறார். ஒரே நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து இந்த 2 காரியத்தை செய்கிறார். ஆனால் இன்னைக்கு தலைப்பு வரங்கள் அல்ல, அபிஷேகம். அந்நிய பாஷை அல்ல, அபிஷேகத்தை குறித்து இன்னைக்கு நான் போதிக்கிறேன். சரி, எதற்காக அபிஷேகம்? பக்கத்தில் கேளுங்க, சோதனையாக இருக்கா? எதற்காக கேளுங்க. அபிஷேகம்னா என்னன்னு பார்த்துட்டோம், வரங்களாம் என்னன்னு பார்த்துட்டோம். எதற்காக அபிஷேகம்? நிறையா இருக்குது. ஒரு 3 காரியத்தை உங்கள் மனசில் பதிய நான் சொல்லுகிறேன். நிறையா சொல்லலாம் அபிஷேகம். முதலாவது அப்போஸ்தலர் 10:38 எடுத்தவங்க கணீர்னு புரிகிற மாதிரி வாசிங்க. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும், கவனிக்கிறீங்களா, வல்லமையினாலும், அங்கே என்ன வார்த்தை வருது? அபிஷேகம் பண்ணினார். தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடியால்
அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி. இதற்காக தாங்க அபிஷேகம். ஒரு அல்லையா சொல்லாமா? பிரதர் சிஸ்டர், இயேசு தெய்வம், அவருக்கு ஒரு அபிஷேகம் தேவையில்லை. ஆனால் அவர் மனிதனாக வந்ததுனால உங்களை போல என்ன போல அவரும் அபிஷேகம் பெற்றார். இயேசு உங்களை போல என்ன போல அவரும் ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இயேசு தெய்வம், அபிஷேகம் நிறைந்தவர். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அந்த கிறிஸ்துங்கிற பேருக்கு அர்த்தம். இயேசுனா ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பேரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் அவர் மனிதனாக வந்ததுனால இந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன வார்த்தை வருது? அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசனுடைய அந்த வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இதற்காகத்தான் உங்களுக்கும் எனக்கும் ஊழிய பாதையில் அபிஷேகம், நன்மை செய்ய. இப்போ பாருங்கள், தாவீது அபிஷேகம் பெற்றார். ஒரு நாள் தாவீது மாமனாருக்கு மச்சினனுக்கு போன வாரம் சாட்சியை பார்த்தோம், ஒரு நாள் தீமை யாருக்கும் செய்யலை. ஒருத்தன் சீமையை மண்ணை தூரிட்டு வார நாசமாக போகணும், அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லலை, வார்த்தையில் கூட தீமை செய்யலை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களை யார் தூசித்தாலும் நீங்கள் பதிலுக்கு பதில் தூசிக்க மாட்டீங்க. யார் கெட்ட வார்த்தை பேசினாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவார், பேசட்டும். அப்படி இருந்ததுனால யார் சீமையை மண்ணவாரி பேலியாளின் மனுஷனோ நீ நாசமா அடுத்த அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் புஸ்தகத்தில் அவன் காலில் விழுந்து என்ன செய்கிறான்? மன்னிப்பு கேட்குறான். காரணம் தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகம். அப்போ மாமனார் சொல்கிறாரு, நீ எனக்கு மருமகனே, நீ எனக்கு நன்மை செஞ்ச, மாமனாராகிய நான் உனக்கு என்ன செஞ்சேன்? தீமை செஞ்சேன். நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய். போன வாரம் தியானித்தோம், புரியுதுங்களா? தொடர்ந்து தீமை மேலே தீமை செய்கிறான். ஏன் தெரியுங்களா? சவுல் ஆரம்பத்தில் அபிஷேகம் பெற்றிருந்தான், அவன் அபிஷேகத்தை இழந்துட்டான். 2 வருஷம்தான் சவுல் அபிஷேகத்தை காத்துக்கொண்டான். 38 வருஷம் பேயா நாயா அலைஞ்சான் சவுல். காய்மகாரம் கொண்டு, எரிச்சல் கொண்டு, பொல்லாத ஆவி வந்து, அப்போ பசுத்தாவி போனால் உள்ள என்ன ஆவி தான் வரும்? அசுத்தாவி தான் வரும். அப்போ அசுத்தாவி போட்டு அவனை அலக்கழிச்சது. 2 வருஷம் தான் அபிஷேகத்தை காத்துக்கொண்டான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அபிஷேகத்தை காத்துக்கணும், வரங்களை காத்துக்கணும், அதை இழக்கக்கூடாது. இப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவ வார்த்தையை பேசினார். இயேசுவுக்கு தேவன் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அப்போ இயேசு பெற்ற அபிஷேகம், அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது தேவ ஆவியான புறா அல்ல, புறாவை போல இறங்கி வந்தார். அப்படியே ஹோலி ஸ்பிரிட் புறாவை போல இறங்கி அடையாளமாக சின்னமாக இறங்கி வந்து நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அந்த டுனாமிஸ் அந்த வல்லமையால் நிரப்பினார், நன்மை செய்தார். இப்போ முதல் குறிப்பு, அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் யாருக்கும் தீமை செய்ய மாட்டோம், சிந்தையில் கூட ஒருத்தர் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டோம். இதாங்க அபிஷேகம். ஒரு அல்லையா சொல்லாமா? இன்னைக்கு அந்நிய பாஷையை பேசிட்டு தீமையை நினைக்கிறதுனால தான் அநேகர் டவுட்டு படுறாங்க. அந்நிய பாஷையே வேண்டாம், இந்த வரமே வேண்டாங்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு கொலா பைப் இல்லையோ, பைப்பில் போய் குடுமி சண்டை போடுறதுனால தான் என்ன அந்த அம்மா அங்கே போனால் ஆவியில் நிரம்புது, குதிக்குது, பாயை கிழிக்குது, வானத்துக்கு மேலே ஜம்முன்னு குதிக்குது, ட்ரெஸ்ஸு விலகிறத கூட தெரியாமல் பைபிள்லாம் போட்டு மிதிக்குது, வீட்டில் வந்தா கெட்ட வார்த்தை, அந்த வார்த்தை, இந்த வார்த்தை. இதனால தான் அபிஷேகத்தை குறித்து மக்கள் தப்பு பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வெறுக்கிறாங்க. ஏசு பாருங்கள், சூமனை கையுடையத்தை வந்தான், பரிசேயரெல்லாம் குற்றச்சாட்டை வந்தாங்க, ஓய்வு நாளில் சுகமாக்குறது குற்றச்சாட்டு. ஆனால் ஓய்வு நாள்லேயும் நீங்கள் ஆடு மாடு ஏதாவது பள்ளத்தில் விழுந்தால் நீங்கள் எம்பிங்களே, ஓய்வு நாளையும் உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லி கையை நீட்டுனார். அவர் எங்கே போனாலும் நன்மை செய்கிறவாரா, எல்லாருக்கும் நன்மை செஞ்சான். இதாங்க அபிஷேகத்தினுடைய காரியம். இந்த நோக்கத்திற்காகத்தான் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அடுத்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அந்த அபிஷேகத்திற்கு பிசாசு நடுங்குவான். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் பிசாசு என்ன செய்வான்? நடுங்குவான். சரி, இதற்காக 2வது யாத்திராகமம் 35 திருப்புங்க. ஒரு 3 காரியம் தான் இன்னைக்கு. ஒன்று சொல்லிட்டோம், நன்மை செய்ய பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கத்தான் அபிஷேகம்.
ரெண்டாவது யாத்திராகமம் 35. எல்லாரும் எடுத்துட்டிங்களா? பிரதரில் ஒருத்தர் கணீர்னு சிங்க குரல்ல யாத்திராகமம் 35:30 வாசிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை, கவனிக்கிறீங்களா, யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு, கவனிக்கிறீங்களா, ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். இதாங்க அபிஷேகம். வாசிங்க பிரதர். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கிற வரம், அபிஷேகத்தினால தான் போதிக்கிற வரத்தையும் அருளினார். இன்னும் பாருங்க, அந்த அபிஷேகம் என்ன செய்யுது? சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இளநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு, இன்னும் ஆவியானவர் விடமாட்டார் பாருங்க, அபிஷேகம் என்னெல்லாம் செய்யுது? நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளை செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். இதற்கு தாங்க அபிஷேகம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முதல்ல நன்மை செய்ய, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க இயேசு செஞ்சார். இயேசுக்கு அதுக்கு தான் இயேசுவை பிதா அபிஷேகித்தார், நம்மளையும் அது அபிஷேகிக்கிறார். இப்போ ரெண்டாவது இவங்க செஞ்ச வேலையெல்லாம் பாருங்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து 31 விசித்திர வேலைகளை யோசித்து செய்ய, பொண்ணு வேலையில் பொண்ணு, வெள்ளி வேலையில் வெள்ளி, வெங்கல வேலை, இன்னும் 32 பாருங்கள், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்க, மர வேலை, இப்படி சகல வினோதமான வேலையை செய்ய ஞானம் புத்தி அறிவு தந்தாரே. இது தாங்க அபிஷேகம். ஒரு வேலையில சொல்லாமா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம், நீங்கள் ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம். பாருங்கள், எத்தனை டீச்சராக இருந்தாலும் சில டீச்சரு போதிக்கும் போது பாருங்கள் நேரம் போகிறதே தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் தமிழ் யாரை டீச்சர் இருந்தால் கோச்சிக்காதீங்க. எங்கள் தமிழ் டீச்சரு வருவாங்க, அப்படியே படிப்பாங்க, 1ஆம் பாடம் அப்படியே படிப்பாங்க. இதுக்கு டீச்சர் தேவையா? இவ்வளோ சம்பளம் தேவையா? அதே ஹிஸ்ட்ரி நான் 10வது படிக்கும்போது, ஒரு வேளை ரெஜிஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புள்ளம்பாடி தமிழ் டீச்சர். அதே ஹிஸ்ட்ரி ஜாகிரபி வருவார், இன்னொருத்தர் வாதியார், இன்னொரு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி வாதியார், அப்படியே 7வது 8வது போகும்போது அவர் இப்படி தான் படிச்சுட்டே போவார். ஆனால் இன்னொருத்தர் அப்படியே கடை இந்த ஆண்டு இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த ஆண்டு இது, இந்த ஆண்டு இது, இந்த ஆண்டு இது, ஏன்னா படித்து சொல்லி அப்படியே மைண்டில் மனஸ்பாடம் ஆகி புக்கே எடுக்காமல் 3/4 மணி நேரம் போகிறதே என்ன செய்யாது, தெரியாது. இதுக்கு தாங்க அபிஷேகம். புரியுதுங்களா? இப்படி இவர் பெசலேயலை பேரை சொல்லி அழைச்சி வெங்கல வேலை, பொண்ணு வேலை, வெள்ளி, இதிலெல்லாம் வேலையை நல்லா யூகித்து செய்ய, அந்த ஞானம் அறிவு புத்தி இது ஆவியானவர் தான் கொடுக்குறார். அந்த அபிஷேகம்தான் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கும், அந்த அபிஷேகம் தான் அறிவை கொடுக்கும், அந்த அபிஷேகம் தான் புத்தி. பாருங்க இப்போ நீங்கள் முடியலாம் பிறதெல்லாம் முடி வெட்ட போகிறீங்க, எத்தனை கடை இருந்தாலும் அதே கடைக்கு போகிறீங்க, அங்கே செட் ஆயிடுச்சு. தலையை கண்ட இடத்துல விட முடியுமா? எத்தனையோ கடை இருக்குது, எத்தனையோ மளிகை கடை இருக்குது. ஏன் சில கடையை நம்ம போகிறோம்? அவங்க பேசுகிற விதம், அவங்க அப்ரோச் பண்ணுறது. சில கடைக்கெல்லாம் ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் என்ன செய்ய மாட்டான். அப்போ அந்த வேலையை செய்ய அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை, பலன் இல்லை, அது அபிஷேகம் இல்லை. அதான் அவருடைய அர்த்தம். அவிக்குரிய காரியத்துக்கு அபிஷேகம் தேவை, பூமிக்குரிய காரியத்திற்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அப்போ அங்கே 2 பேர் வராங்க. அகிசாமின் குமாரனாகி அகோலிபா, அவருக்கு போதிக்கிற வரத்தாண்டவர் கொடுக்குறார். பைபிளில் ஒரு வசனம், உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் அபிஷேகமே உங்களுக்குள்ள என்ன செய்யும்? போதிக்கும். நீங்கள் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு பைபிளை படித்து பாருங்கள், அப்படி புரியும்.
இன்னும் பிரசங்கம் நான் ஆவியில் நிறைந்து பிரசங்கம் பண்ணும்போது அங்கே படிக்கும்போது புரியாதது பிரசங்கத்தில் ஊழியக்காரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ஆவியானவர் தான் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு பாஸ்டருக்கு போதிக்கிற வரத்தை ஆவியானவர் தான் கொடுக்குறார். அந்த அபிஷேகம் தான் அவங்களை வேலை என்ன செய்யுது. சிலர் வேலையை நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லா வேலைக்கும் இப்போ நான் இப்போ சொல்கிறது உலக வேலை. இப்போ ஆவிக்குரிய வேலைக்கு 3வது பாயிண்ட்டுக்கு வரேன். அதுக்கும் அபிஷேகம் தேவை. அப்போ இதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த வேலையை செய்கிறது. தூபபீடம் எப்படி இருக்கணும், பலிபீடம் எப்படி இருக்கணும், பிரகாரம் எப்படி, பரிசுத்த ஸ்தலம், குத்து விளக்கு எப்படி இருக்கணும், இதெல்லாம் அந்த 2 பேரும் தான் மெயின் ஆசரிப்பு கூடாரத்தில். இந்த அகோலி பாவும் இந்த பெசலைகளும் தான். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். அதுமாரி இப்போ உங்கள் வேலையை செய்ய நீங்கள் அபிஷேகம் இருந்துச்சுன்னா நாளுக்கு நாள் தாவீதை போல் நீங்கள் என்ன செய்வீங்க? விருத்தி அடைவீங்க. இதுதான் விருத்தி அடைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். போன வாரம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் விருத்தி அடைவீங்க. 2வது, ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அபிஷேகம் உங்களை விருத்தி அடைய செய்யும். சரி, இப்போ 3வது காரியத்துக்கு வரேன். போதும் 2 காரியம். இப்போ ஏசாயா 61 1 2 3 இன்னைக்கு வாசிக்காதவங்க ஒருத்த கணீர்னு ஏசாயா 61 1 2 3 ஒரு 9 காரியம். இதுக்கு தான் உங்களையும் என்னையும் அபிஷேகித்து இருக்கிறார். வெறும் அந்நிய பாஷை பேச மாத்திரம் அல்ல, அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷைக்கு நான் எதிரி அல்ல, புரியுதுங்களா? ஆனால் வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் அல்ல, அது வரோம். ஆனால் நான் அபிஷேகத்தை தான் போதிக்கிறேன். வாசிக்காதவங்க ஒருத்தர் கணீர்னு 1 2 3 வாசிங்க. 9 காரியத்தை கடக்கடன்னு சொல்லிடலாம். மற்றவங்க விட்டு கொடுங்க, ஒருத்தர் முந்திக்கங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அபிஷேகங்கிற வார்த்தை வருதுங்களா? ஏசாயா 61 1. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன செஞ்சார்? தம்பி நீ நின்று வாசிப்பா, ஒவ்வொன்றா போகலாம். ஒன்று வாசிட்டார், அப்புறம் சொல்லும்போது அடுத்ததை வாசிங்க. பிரதர், உங்களுக்கு எனக்கு எதுக்குங்க அபிஷேகம்? எதுக்குங்க ஆவியானவர் உங்கள் மேலே என் மேலே இருக்கிறாரு? சிறுமைப்பட்டவர்களுக்கு. சிறுமைன்னு சொன்னால் ஏழைகள். preach the God needs to the poor. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு poor. தரித்திரருக்கு. புதிய ஏற்பாட்டில் தரித்திரம் இருக்கிறவங்க. அப்புறம் அந்த வசனத்தை எடுக்கிறேன் பாருங்கள். 3 கேட்டகரி உலகத்தில் இருக்காங்க. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், ஐஸ்வர்யமாக. சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது ஏழைகள் தான் முதல்ல ஏற்றுக்கிறாங்க. நல்ல கரங்களை வைத்து அலையா சொல்லுங்க. இந்த நடுத்தர வாசி இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் மதில் மேல் உள்ள பூனை மாதிரி. கொஞ்சம் பணமும் இருக்குது, பணத்தை வச்சு எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். ஏசு தேவை இல்லை, பணத்தை வச்சே எல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லி இந்த நடுத்தர வர்க்கம் அப்படியே உலகத்தோடையும் இருப்பாங்க, கத்தரோடையும் இருப்பாங்க. பணக்காரன் முற்றிலும் ஆப்போசிட். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும். எழுத்து பிரகாரம் ஒட்டகம் நுழையுமா? அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் ஊசி அந்த வாசலில் அந்த ஒட்டகம் வரும்போது கீழே குனிஞ்சு அந்த பாரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒட்டகத்தை நவுத்தி அப்புறம் மறுபடியும் பாரத்தை ஏற்றிட்டு போவாங்க. அப்படி ஒரு வாசல் அங்கே இருக்குது. அதனால தான் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் பணக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு இருக்குது. ஆனால் பணக்காரன் உண்மையாக ஏற்றுக்கொண்டால் பணக்காரனும் பரலோகத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். ஆபிரகாம் ஒரு பணக்காரர், இப்போ இளைப்பாரிக்கிட்டு இருக்கார். ஈசாக்கு ஒரு பணக்காரர், இப்போ இளைப்பாரிக்கிட்டு இருக்கிறார். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அப்போ இந்த 3 கேட்டகரியில் ஏழை ஜனம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் ஏழைகளை அற்பமாக நினைக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் தரித்திரத்தில் இருந்தோம். ஏதோ ஒரு வேலை உயர்வை வச்சு இன்றைக்கி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அற்பமாக என்னாதபடி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹாஸ்பல் கோஸ்பல். ஆனால் குறிப்பாக தரித்திரருக்கு, ஏழைக்கு சுவிசேஷம் சொல்லத்தான் முதல்ல அபிஷேகம். இப்போ 2வது வாசிப்பா. இது ஒவ்வொன்றும் மணிக்கணக்காக பிரசங்கலாம். ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு மணி நேரம் பண்ணலாம். இந்த 9 தலைப்பு 9 மணி நேரம் பண்ணலாம். நான் சுருக்கமாக போடுறேன். 2வது எதுக்கு பிரதர் உங்களுக்கு எனக்கு அபிஷேகம் தெரியுங்களா? இந்த வசனத்தின் பிறகு இருதயம் நொறுங்குண்டு நிறைய பேர் இருக்காங்க. படிச்சுட்டு என்னை கவனிங்க, எழுதிட்டு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இருதயம் நொறுங்குண்டு ஜனங்க ஏராளமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு காயத்தை கட்டத்தான் எழுத்து பிரகாரம் உள்ள அந்த காயம் அல்ல, இருதயத்தில் ஆறாத வடுவாக அப்படி இருக்கிற அந்த மன காயங்களை கட்ட உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? அபிஷேகத்தை. இதுக்குத்தான் அபிஷேகம்.
இப்போ புரியுதுங்களா? மூணாவது வாசிப்பா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைனா 2 சிறை. எழுத்து பிரகாரம் சிறையில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போய் ஜெயில் ஊழியம் செய்ய முடியாது யாரும். சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கிது, போய் செய்கிறாங்க. ஆனால் ஊரில் உலகத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆவிக்குரிய சிறையில் இருக்கிறாங்க. அது என்ன சிறைங்களா? பாவங்கிற சிறையில் ஜனங்க இருக்கிறாங்க, வியாதிங்கிற சிறையில் இருக்கிறாங்க, பின்மாற்றங்கிற சிறையில் இருக்கிறாங்க, இழப்புகள் நஷ்டங்கள் என்கிற சிறையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அபிஷேகித்திருக்கிறார். 3 காரியம் சொல்லிட்டேன். 4வது படிப்பா. பிசாசு அநேக கட்டு, ஜாதி கட்டு, சமுதாய கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, பலவித கட்டில், வியாதி கட்டு, பல கட்டில் வச்சிருக்கிறான். ஆபிரகாம் குமாரத்தி அந்த விண்ணை பார்த்து நடக்க வேண்டிய 18 வருஷம் கூனியா மண்ணை பார்த்தே இருந்தா. இயேசு வந்து அபிஷேகத்தினால கட்டை அவிழ்த்தா. அப்போ அபிஷேகம் இருந்தால் தான் கட்டு அவிழ்க்கப்படும். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது கட்ட அவிழ்க்கப்படும். நமக்கு ஆண்டவர் 2 அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். கட்டுகிற அதிகாரத்தை, கட்ட அவிழ்க்கிற அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம தான் அந்த அபிஷேகத்தினால கட்டுகளை ஒட்டைக்கணும். 4 படிப்பு. 5வது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்னா, இப்போ இது கிருபையின் காலம், இன்றைய ரட்சணிய காலம், அனுக்கிரக காலம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்போ நம்ம பிரசங்கம் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் என்னன்னா, இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணணும். என்னன்னா, இயேசு வரப்போகிறார், அந்த கிறிஸ்து வரப்போகிறான், கிருபையின் காலம் முடிய போகிறது, அந்த கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். 3.5 வருஷம் உபத்திர காலம், அதுக்கப்புறம் 3.5 வருஷம் மகா உபத்திர காலம். இப்படி கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த தான் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அபிஷேகித்து இருக்கிறார். இது 5வது. 6வது படிப்பா. 6வது துயரத்தோட ஜனங்க அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நம்முடைய ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவன். வியாதியோடு துயரத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு கட்டி வந்திருக்கும். போனோன்னே, கட்டியா சிஸ்டர், இப்படி தான் எங்கள் தாத்தாவுக்கு வந்துச்சு, அது கேன்சர் கட்டி, கொஞ்ச நாள்லே போயிட்டார். இப்படி சொன்னீங்கன்னா உள்ளதும் போச்சு. இப்படிலாம் ஆறுதல் படுத்தக்கூடாது. எதாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? சுகமாக்குவா. கடன் பிரச்சனையா சிஸ்டர்? கர்த்தர் கடனை அடைப்பார். ஒருவேளை உங்கள் சாட்சி செஞ்சால் எங்கள் கடன்லாம் அடைக்க உதவி செஞ்சார். வேலை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா? வேலை கிடைக்கும் சிஸ்டர், முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் படித்த படிப்பு தந்த வேலை கிடைக்க காலதாமதம்லாம் சும்மா இருக்க வேண்டாம். ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் படித்த வேலை கிடைக்கும். இப்படிலாம் ஆறுதல் படுத்துங்க. அவங்கள நோக்கடிக்காதீங்க. அவங்களே நொந்து வெந்து போயிருக்காங்க. சபையிலையும் நொந்து வெந்து போய் வரும்போது ஊழியக்காரன் அப்படி தான். நான் சொல்லலை, அவர் ஒரு ஊழியக்காரர். நீங்களாம் விசுவாசிகள் அல்ல, விஷ ஊசினார். நீங்களா என்ன கோபமோ அந்த பாஸ்டருக்கு, நான் சொல்லலை. நீங்களாம் விசுவாசிகள் அல்ல, விஷ ஊசினார். போச்சு, சபை அப்போவே உடஞ்சிருச்சு. எப்போ சபையை உடைக்க பிசாசு தந்திரமாக இருக்கானா, ஒருத்தர் அங்கே நின்றுட்டு இருந்தார், நல்லா பாடிட்டு ஊழியர் அவரை பயன்படுத்திட்டு இருந்தார். பார்த்தார், பத்தியா பாஸ்டர் நம்மளாம் விசுவாசின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? விஷன்னு சொல்லாமல் விஷ ஊசின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன குத்துறோமா? இந்த இடத்துல நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன் வாங்கணுன்னு அப்படியே சபை உடஞ்சி போச்சு. இதுக்கு காரணம் அந்த பாஸ்டர் அபிஷேகத்தை எதற்கு கொடுத்த? துயரப்பட்டவர்களை ஆறுதல் செய்ய. அதான் துயரப்பட்டவர்களை ஆறுதல் செய்ய. ஆறுதல், சகல ஆறுதலின் தேவன். கண்ணீரோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. அல்லாதீங்க சிஸ்டர், நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் சுகமாக்குவார். புரியுதுங்களா? இப்படி நீங்கள் ஆறுதல் சொல்லணும். ஒருத்தர் வியாதியாக இருந்தால் நம்ம சபை ஜெபிக்குது, பெண்கள் ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், பாசு ஜெபிக்கிறா, நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், உங்களுக்கு சுகமாக்கும் அப்படின்னு சொல்லணும். அங்கே வாங்க, இங்கே வாங்க, அங்கே போனால் சுகாகும் அப்படின்னா அது ஆறுதல் கிடையாது. அவங்கள அலைய விடுறீங்க. இங்கே இருக்கிற ஆண்டவர் தான் அங்கே இருக்கிறா, இங்கே இருக்கிற அபிஷேகம் தான் அங்கே இருக்குது. ஒரு அலையா சொல்லாமா? அப்பனா இந்த சபையை நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க, ஆவியானவரை மட்டுப்படுத்துறீங்க, ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க, சபையை துக்கப்படுத்துறீங்க, சபையில் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கனவீனப்படுத்துறீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, துயரப்பட்டவர்களை ஆறுதல் செய்யும். பாருங்க, எல்கானா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, இன்னொரு மனைவிக்கு 10 பிள்ளை. அண்ணாலே நீ ஏன் அழுகிறாய்? அண்ணாலே ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அண்ணாலே ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? பார்த்தீங்களா? 10 பிள்ளைய பார்க்கலன்னா அதிகம். இதுதாங்க ஆறுதல் துயரப்பட்டவர்களுக்கு. இதுக்கு தான் அபிஷேகம் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு சாமுவேலை கொடுத்தாரா, அப்புறம் 5 பிள்ளைய கொடுத்தாரா, மொத்தம் 6 பிள்ளைய கொடுத்தாருல்ல.
ஆறுதல் சொல்லணும். யாரையும் நோஸ் கட் பண்ணக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அதுக்காக நமக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நமக்கு அபிஷேகம் கொடுத்ததுக்கு நோக்கமே ஆறுதல் படுத்தணும். வாசிப்பா தம்பி. சீர்படுத்தவும். அடுத்து 7வது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இந்த சாம்பலுங்கிறது அது அப்படி தான், இழப்பு, நஷ்டம் அதில் ஜனங்க இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் சாம்பல் அள்ளி போட்டுக்குவாங்க துக்கத்துக்கு அடையாளமாக. அப்போ சாம்பலுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன செய்யணும்? சிங்காரத்தை கொடுக்கத்தான் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அபிஷேகத்திருக்கிறார். அடுத்து 8வது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். துயரத்தோடு இருப்பாங்க, வருவாங்க, கையை தட்ட முடியாது, பாட முடியாது, வீட்டில் சண்டையோட சர்ச்சுக்கு வருவாங்க, வேலை ஸ்தலத்தில் டென்ஷன் பிரச்சனையோடு வருவாங்க, பொருளாதார பிரச்சனை வியாதியோடு வருவாங்க. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா துதிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற அந்த ஆனந்த தைல அபிஷேகம் அது அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும். பக்கத்தில் அவங்க துக்கத்தோடு வந்தாலும் பாட்டு கைத்தட்ட வராது, பாட முடியாது, அப்படியே இருப்பாங்க. அந்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்குற அபிஷேகம் பக்கத்தில் பாயும் போது உடனே எல்லா பிரச்சனையும் மறந்து கத்தர் பார்த்துக்குவாருன்னு கைத்தட்டு பாட ஆரம்பிப்பாங்க. இதுதான் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஆனந்த தைலத்தினால் உங்களை என்னை அபிஷேகத்திருக்கிறார். அடுத்து வாசிப்பா. ஒடுங்கி போய் வருவாங்க ஜனங்க, ஒட்டிங்கின ஆவியை வருவாங்க, ஆவி செத்து போய் வருவாங்க சபைக்கு. மற்ற வெளியில் இருப்பாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேடப்பட்ட கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் சந்தித்து, வாங்க சிஸ்டர் இன்றைக்கி நல்ல செய்தி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தான் என்ன செய்யணும்? கூப்பிடணும். போன வெள்ளிக்கிழமை 3 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் சங்கீதம் 17 நான் பிரசங்கம் கொடுத்தேன். அந்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு? 3 பேருக்கு பிரச்சனமாக இருந்துச்சுங்களா? 3 பேர் யார்? 1 2 3 பேர் பிரச்சனமாக இருந்துச்சிங்களா? 3 பேருன்னு ஏதாவது பிரசங்கம் குறைஞ்சதா சொல்லுங்கள். 3 பேர் தானே இன்றைக்கி பெண்கள் ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. பாஸ்டம்மா அங்கே ஐபிசி சபை லால்குடிக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போயிட்டாங்க. பாஸ்டர் வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்து திரும்ப காலை ஜென்சி அவங்க வந்து விட்டுட்டு போனாங்க. நல்லா கனப்படுத்தினாங்க, அன்பாக கேட்டுக்கிட்டதுனால பாஸ்டம்மா ஒர்ஷிப் வரைக்கும் பண்ண வச்சுட்டு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு ப்ரோக்ராமு அதெல்லாம் விட்டுட்டு வந்து முடிச்சுட்டு வந்து அங்கே மற்ற பாஸ்டர் பார்த்துக்க சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஜெப குறிப்பு நடத்தி சங்கீதம் 17 எனக்கு கொடுத்த அபிஷேகத்தில் 3 காரியத்தை ஜனங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணினேன். ஏன்னா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன செய்யணும்? துதியினோடு. இதுக்காக இந்த 9 காரியத்துக்காக தான். இப்போ கடன்னு சொல்லுங்கள், எதுக்கு அபிஷேகம் ஜெபிக்க போகிறோம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க அபிஷேகம். 2வது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற அபிஷேகம். 3வது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க அபிஷேகம். 4வது, கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்க அபிஷேகம். 5வது, அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ண அபிஷேகம். 6வது, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் உங்களை அபிஷேகத்திருக்கிறார். 7வது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க அபிஷேகத்திருக்கிறார். 8வது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க உங்களை என்னை அபிஷேகத்திருக்கிறார். 9வது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினோடு. இதற்காகத்தான் அபிஷேகம். இப்போ 3 காரியம் சொன்னேன். நன்மை செய்ய, பிசலைகளை போல உலக வேலை, மற்ற வேலைகளை செய்ய, மற்ற காரியங்களை செய்ய, ஞான அறிவு புத்தி, இப்போ ஊழியத்தையும் செய்ய அபிஷேகம் தேவை. இந்த பகுதியை தான் இயேசு வழக்கத்தின் பிரகாரம் வந்து அந்த ஒரு வசனத்தை வாசித்து எழுந்து நிற்கலாமா? ஏன்னா அது புதிய ஏற்பாட்டில் அப்படியே இந்த பகுதியை தான் தோல் சுரல். இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு பைபிள் புத்தகம் 66 புத்தகம் உங்கள் பைபிளை கொண்டு வாரீங்க. அன்றைக்கி தோல் சுரலை இயேசு வழக்கத்தின் பிரகாரம் சர்ச்சுக்கு போனார். அப்போ 4:17 பாருங்கள். அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, லூக்கா 4:18 பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டலை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டலை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஏசியா 61:1-3 கண்டு 20 வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவீரக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் ஜீசஸ் மேல நோக்கமாய் இருந்தது. அப்ப சொல்றார் 21, அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்க காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் என்ன செய்தது? நிறைவேறிற்று என்றார். அங்க சொன்னதை தான் இங்க சொல்லி இன்னைக்கு நிறைவேறிச்சு. இதுக்கு தான் என்னை அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறா. எழுந்து நிற்கலாமா? இந்த அபிஷேகத்தை இப்போ பெற்றிருக்கீங்க, புதுப்பிச்சிருக்கீங்க.
திங்க செவ்வாய் புதன் அவிச்சு போட்டுறாதீங்க. திரும்ப பைபிள் படிக்க படிக்க அபிஷேகம் அனல் மூட்டை போடும். ஜெபிக்க ஜெபிக்க அபிஷேகம் அனல் மூட்டை போடும். கர்த்தருடைய பிள்ளைகளோட கூடி கூடி ஆராதிங்க. இப்படி சபையில் பொறுப்பு இருக்கும்போது வந்து இப்படி ஒருமித்து வாசம் பண்ணுங்க. அபிஷேகம் அனல் மூட்டை போடும். ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொண்ட எனக்கே பெற்றுக்கொண்ட அபிஷேகங்கள் ஒவ்வொரு நாள் ஃப்ரெஷ் அனாயிட்டிங், புது எண்ணெய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் வர வர உங்களை விருத்தி அடைய செய்யும். தாவீது விருத்தி அடைய அபிஷேகம். ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் ஊழியம் செய்ய மட்டுமல்ல, உலக வேலையும் செய்ய, நன்மை செய்ய அபிஷேகம். அந்த 3 காரியம் முக்கியம்.